சக்ஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க. பிகாஸ் த டேர்ம் சக்ஸஸ் இஸ் ஹைலி சப்ஜெக்டிவ். தமிழில் நம்ம அகநிலை வாய்மைன்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க. அதில் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மண்ணில் சிலை இருக்குது அப்படிங்கிறது எப்படி ஒரு கலைஞன் கண்டுபிடிச்சா, இந்த மண்ணில் ஒரு பானை ஒளிந்திருக்குது அப்படின்றது எப்படி முதல் குயவன் கண்டுபிடிச்சா, இந்த மண்ணில் நீர் சுனை இருக்கிறது, இங்கே விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு எப்படி ஒரு விவசாயிக்கு தெரியுமோ, மண் ஒன்றா இருந்தாலும் அதில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்தை பார்ப்பாங்க. அது மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்றதையும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதையும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு வகையில் நம்மளும் மண்ணு தான். எண்ட் ஆஃப் த லைஃப் தீஸ் ஃப்ளஷ் அண்ட் போன்ஸ் ஆர் ஆஷஸ் ஆஃப் த பிளானட். பட் இப்போ நமக்குள்ள ஒரு மகத்தான ஜீவன் இருக்கிறது. அது வாழ துடிக்கிறது, எதையும் சமாளிக்க முயல்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆசைப்படுகிறது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஆசை, ஒவ்வொரு தேவை இருக்கும். சிலருக்கு அதிக நேரம் குடும்பத்தோட செலவிடணும், சிலருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், சிலருக்கு பவர்ஃபுல்லான பொசிஷன்ஸில் இருக்கணும், சிலருக்கு ஆத்ம ஞானம் பக்தி தேவையாக இருக்கும். இந்த மாதிரி அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப சக்ஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத வரைகோலிட்டுக்குவாங்க. ஸோ தேவையை ஆசையாக்கும் போது, ஆசை லட்சியமாகும் போது, லட்சியத்தோட மன உறுதியும் அயராத உழைப்பும் சேரும்போது, நாம் தோல்வியை கண்டு மனம் கலங்காமல் மேலே போகும்போது, நாம் என்ன விதை செடியாகி பூவாகி காயாகி கனியாகி லட்சோப லட்ச கனிகளாக வானத்திலிருந்து நம் மடியிலே உதிரும்.